உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ரிஷப லக்கண சகோதர சகோதரிகளே, யாரால் யோகம் வரும்? ரிஷப லக்கணமும் மனைவியால் யோகமும். இது மனைவி மட்டும் இல்லை, பெண்களுக்கும் எடுத்துக்கணும். கணவனால், மனைவியால், நண்பனால், உறவினரால், பார்ட்னரால், சமூகத்தினால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, கிடைக்காதா? இதுவரை புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் தயவு செய்து உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன என்று என்னுடைய 9842208655 எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் ஒரு 100 வீடியோ அடங்கிய லக்னத்திற்கு 50, ராசிக்கு 50 இருக்கும். ரெண்டுலேயும் கலந்து இருக்கும், நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அதை பாருங்கள். நிறைய விஷயங்கள் பழைய வீடியோக்களில் பேசினதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க என்னுடைய வாடிக்கையாளர், ரெகுலர் கஸ்டமர்ஸாக ஆகியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. சரியா? ஏன்னா நீங்கள் வெறும் ராசி தான் பலன் யூடியூப் ஓப்பன் பண்ணால் ரிஷப ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் கேட்குறாரு அன்னைக்கு, இந்த வாரம் கோடி கோடியாக வருங்கிறாங்க சார், வருங்களா அப்படிங்க. இங்கிருந்து வரும், நோட்டு தான் அடிக்கணும், அது சட்டப்படி குற்றம். எனவே நமக்கு யாரால் யோகம் வரும் என்பதை லக்ன ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே பிறந்து அந்த சூரியன் ஒளி படும் பொழுது அந்த இடம் லக்னமாக பாவித்து அதில் 12 பாவகங்களுக்கும் பலன்களை உரைக்கப்படுகிறது. இந்தியன் பராசரர் மெத்தடாலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி. இப்போ இந்த லக்கணத்திற்கு 7ஆம் பாவாதிபதி யார்? செவ்வாய். பொதுவாக 7ஆம் பாவாதிபதி செவ்வாயாக இருக்குமேயானால் அந்த சொசைட்டி, நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, கணவன் கடுமையானவர்கள், கோபக்காரர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் கெட்டிருந்தால் அதனுடைய பலன்கள் கெடும். கெட்டுருச்சுங்கிறத இந்த ஒரு போர்டில் போட்டு காட்ட முடியாது. உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல 7ஆம் பாவகம் கெட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். முதல்ல உங்களுடைய லக்ன பாவகம் கெடுதான்னு பார்க்கணும். அதெல்லாம் வீடியோ போடுறேன். உங்கள் லக்னத்தில் தீய கோள்கள் இருந்தால் கெடும். உங்கள் லக்னாதிபதி 8இல் மறைந்து விட்டால் கெடும். இப்படியெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஆக இப்போ 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி, நம்பகத்தன்மை, நேர்மை, இது ஒரு ருச்சக யோகம். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி கோபக்காரராக இருப்பாங்க, அதே நேரத்தில் நடிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க, வெளிப்படையான பேச்சுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்க டூ ஆர் டை, ஒரு விஷயத்தை சொன்னால் செஞ்சு முடிப்பதில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க. இதுதான் 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி. புரியுதுங்களா? ரைட். இந்த 7ஆம் பாவாதிபதி இங்க இருந்தா எப்படி இருக்கும் சார்? ரிஷப லக்னம் தான், 7 8இல். இது ஒரு சுபருடைய வீடு. இது 12 கூடையவனும் உங்களுக்கு அதே செவ்வாயாக வருவதால் ஒரு வகையில் இது 8இல் மறைவது நமக்கு நல்லது. விரயங்கள் கட்டுக்குள் வரும். ஆனால் 7 கூடையவன் 8இல் மறையலாமா? மறையக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மறைந்தால் என்ன செய்யும்? அப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அது சிக்கலாகும், மேட்ச் ஆகாது. அதே மாதிரி உறவினர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அந்த திசை நடந்தது செவ்வாய் திசை, அப்போதான் சார் மாட்டுனுச்சும்பாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சேர்ந்தோம், கொஞ்ச நாள்லயே பிரிவினை வந்துருச்சு, இதுக்கு தான் கூட்டு ஆகாதுன்னு சொல்றது. அதே நேரத்தில் 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது கணவனோ அல்லது மனைவியோ வரும்பொழுதுதான் இவர்கள் லைஃப் பார்ட்னராக அறிவிக்கப்படுகிறார்கள். காலம் முழுக்கலும் லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடிய இந்த 7 8இல் இருந்தால் என்ன சார் ஆகும்? நல்ல மனிதர், நல்லவருடைய வீட்டில் இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல மனிதர்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் செவ்வாய் குருவினுடைய வீட்டில், ஆனால் உங்களுக்கு அது 8இல் பயனில்லை. அப்போ நீங்கள் புலம்பக்கூடாது. இந்த மாதிரி இவர் கல்யாணம் பண்ணாங்க, அவரால் எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை, ஆனால் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? காரணம் இதான், அவர் நல்ல மனுஷங்கிறது தெரியுது, குரு வீட்டில் இருக்கிறார், ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு அது பயனில்லை. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் இருந்தால் 7ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதி
12 கூடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தால் கடன், நோய், எதிரிகள் கட்டுக்குள் அடங்குவார்கள். இவரை மீறி செயல்பட முடியாது. ஆனால் 7 கூடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தால் கணவன் அல்லது மனைவியினால் கடனை ஏற்படுத்திவிடும். மனைவியாக இருந்தால் நோயுற்றவராக இருப்பார் அல்லது கடனாளியாக இருப்பார். 7 கூடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தால். அதே நேரத்தில் அந்த கணவன் அல்லது மனைவி சத்ருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதால் அந்த தசாபுத்திகள் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நடந்தால் அது சார்ந்த ஆய்வு அன்று உங்களுக்கு தேவை. 7ஆம் பாவாதிபதி 12இல். ஒரு வகையில் 7 கூடையவன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அது தன்னுடைய சொந்த வீட்டிலே இருப்பதால் அது பேர் பார்த்தீங்கன்னா விமல யோகம். விமல யோகத்தில் இருக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு விரயங்கள்லாம் கட்டுக்குள் வரும், பெரிய பாதிப்பில்லை. ஆனால் 7 கூடையவன் 12இல் மறையலாமா? சரியான இது சார். சென்னை சில்க்ஸில் கொண்டு போய் விட்டுட்டுங்க சார். பில்லு பார்த்தீங்கன்னா நான் நினைச்சிட்டு போனது 5000, ஆனால் 10,000 ரூபாய் கொண்டாந்து விட்டாங்க சார். மனைவியினால் விரயம். 7 கூடையவன் யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிறதோ மனைவிக்கு விரயம். எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவினங்கள், விரய செலவுகள், அதே மாதிரி டாம்பிகமான செலவுகள், கணவனோ அல்லது மனைவியோ. முதல்ல சொல்லிட்டேன், இது இருபாலருக்கும் பொதுவானது. ஆக 7 கூடையவன் 12இல். ரைட். இந்த 7ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் சார் மேரேஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு சேமிப்பு எதுவுமே இல்லை. திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒன்று டைரி போட்டு நான் எழுத ஆரம்பித்தேன் சார். ஆக வரவு எவ்வளவு, செலவு எழுதுன்னு என்னென்ன மனைவி தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. அப்படிங்கும்போது அது இந்த அமைப்பு 7 போய் 2ஆம் இடத்துல. மனைவி பெயரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, மனைவியுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவது, மனைவி பெயரில் வீட்டை வாங்குவது, ஆக நிலைத்து நிற்கும். புரியுதுங்களா? இந்த பாவக ரீதியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவக பரிவர்த்தனை யோகம் இருக்கு, அடுத்த வீடியோவில் போடுறேன். 7ம் 6ம் பரிவர்த்தனை, 7 கூடையவன் 8 கூடையவன் பரிவர்த்தனை, அப்படி 2 8ம் பரிவர்த்தனை. இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது அடுத்தது நம்ம பார்ப்போம். 7ஆம் பாவாதிபதி 3இல். அந்த 7ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா கணவன் அல்லது மனைவி அல்லது உறவினர்கள், நண்பன், சுற்றத்தார், அவங்க தைரியம் கொடுப்பாங்க. கவலைப்படாதையா, நாங்கள் இருக்கோம், நீ தைரியமா இறங்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் பதட்டம், இல்லை உங்களுடைய லக்னாதிபதி கெட்டு போச்சு, பதட்டம். 7 கூடையவன் 3இல் இருந்தால் மனைவி மூலம் கணவன் மூலம் வீரியம் சேரும், தைரியம் சேரும். வேலையாட்களுடைய அவங்க இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ரைட். அடுத்தது 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில். இதுதான் கணவன் அல்லது மனைவி அமைந்த பிறகு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது உண்டா இல்லையான்னு பாருங்க. ஆனால் அந்த திசையும் நடக்கணும். செவ்வாயினுடைய திசை நடந்ததுன்னா 7 கூடையவன் 4 நின்று ஆஃப்டர் மேரேஜ் இடந்தடம் வீடு வாகனங்கள் கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் பொதுவாக மனைவி அல்லது கணவனை காதலிப்பது, காதல் திருமணம் செய்வது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜுக்கு உண்டான கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது 7 5 ஒன்றா சேர்ந்துருக்கிறது, 7 5 பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. அந்த 7 கூடையவன் 5ஆம் பாவாதிபதியினுடைய தொடர்பில் தசாபுத்தி நடந்தாலும் காதல் ஏற்படும். ஆக மனைவியை திருமணத்துக்கு அப்புறம் காதலித்தல், மனைவியினால் உபதேசங்கள் பெறுவது, மனைவியினால் கணவனால் ஆலோசனைகள் கிடைப்பது, கணவனால் மனைவியினால் அறிவு கண் திறப்பது. புரியுதுங்களா? இன்னும் நிறைய இருக்கு. 5ஆம் பாவகங்கிறது நம்முடைய ட்ரீம், கனவு. அதே மாதிரி நமக்கு தெரியாத சில விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் 7 கூடையவன் 9ஆம் இடத்தில் நின்றால் கணவன் அல்லது மனைவியினால் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு மனைவி பேரில் போய் லாட்ரி சீட் வாங்குவார், டப்புன்னு விழுந்துடும். மனைவிட்ட காசு கொடுத்து இருந்தா போய் லாட்ரி சீட் ஒன்று வாங்கு, அதுக்கு பிரைஸ் விடுவது. மனைவி வந்ததுக்கு அப்புறம் மாடு வாங்கணும். அந்த மாடு வந்ததுலேருந்து ஒரு மாடு இன்னைக்கு 6 மாடாக மாறினுச்சு.
மனைவி வந்ததுக்கு அப்புறம் பழைய வாகனத்தை கொடுத்து புது வண்டி வாங்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது மனைவியினால் கணவனால் இது யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு. 7 குடையவன் பாக்கியஸ்தானத்தில், 7ஆம் பாவாதிபதி 10. இதுதான் இவருடைய லக்னாதிபதி இங்க நீசமாய் லக்னமும் கெட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லக்ன அதிபதியும் நேசமாகி 7 குடையவன் 10 இருந்தால் பிஸ்னஸ் பண்றது ஏறுனா முழம் சறுக்குது. 10ஆம் பாவாதிபதி கேது, சனி கேதுவோட சேர்றதுனால இவருக்கு தொழில் வகையில ஃபுல்ஃபில் ஆகல, முழுமை நிலை அடையவில்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுறாரு? 7 குடையவன் 10 ஜாதகர் தன்னுடைய மனைவி அல்லது கணவன் அவங்க பேர்ல அல்லது ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஈடுபடும் பொழுது அந்த திசையும் நடக்குமே ஆனால் அது ராஜயோகம். 7ஆம் பாவாதிபதி 11. எப்போ 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதோ கணவன் அல்லது மனைவி அல்லது நட்பு அல்லது கூட்டு தொழில், அதனால பெனிஃபிட். நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே. 1/4 நூற்றாண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலே பாவக மாற்றங்கள், பாவகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அது சார்ந்த முன்னேற்றம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இனி அடுத்த பதிவுல பாவாதிபதி மாறி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத விரைவில் பார்ப்போம். ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுடைய அந்த வீடியோஸ் பழசு வேணும்னா இந்த நம்பரில் நீங்கள் சென்ட் மீ பிளேலிஸ்ட் மை லக்னம் மை ராசின்னு போடுங்க. அடுத்த நிமிஷம் அனுப்பி விடுறேன், பாருங்க. அதை பார்த்த பிறகு இந்த வீடியோ பாருங்க. அற்புதமான ஒரு வாழ்வியலுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பது உறுதி. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.